Hello everyone. Very good evening all of you. ஸோ ஆல்ரெடி நாம அரோமா தெரப்பியில அரோமா ஆயில்ஸ் பத்தி நம்ம இண்டிவிஜுவலா கிட்டத்தட்ட ஒரு 50 டு 70 75 அல்லது 80 ஆயில்ஸ் கிட்ட வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஸோ ஒரு சில முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான அரோமா ஆயில்ஸோட பெயர்கள் வந்து ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தியரிட்டிக்கல் செஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி முடிச்சிருந்தோம். இப்போ இந்த ப்ராக்டிகல் செஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம இதற்கு பிறகாக இருக்கக்கூடிய ஒரு சில 2 3 அல்லது அதிகபட்சமாக 4 வகுப்பு வரையில வந்து போகும். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம உமன்ஸ் டே ஸ்பெஷல் மகளிர் தின சிறப்பு நேரலை அப்படிங்கிற பெயர்கள்ல பெண்களுக்கான பிரத்யேகமான அரும் ஆயில்ஸ் அவருடைய பிரச்சனைகள் சார்ந்து அப்படிங்கிறதும் அதுக்கு அடுத்தது குடும்ப நலம் குடும்ப வளம் இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை விட இன்னும் அடிஷனலாக பொதுவான விஷயம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ ஸ்ட்ரெஸ்னா என்ன, எந்தெந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஸ்லைட்ஸ் நம்ம ஷோ பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் அதே போல நம்ம இந்த செஷனுக்கான லிங்க் அப்படிங்கிறது நம்ம எஸ்டர்டே நேற்று தான் வந்து சொல்லியிருந்தோம். அதனால வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னு நினைக்கிறோம். பட் நோ வரிஸ், வி வில் ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ குழுவில் இருக்கக்கூடிய நபர்களே கிட்டத்தட்ட 3 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் நாட் ஜாயின் ஃபார் டுடேஸ் செஷன். பிகாஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் டெலிகிராம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் நம்ம அரோமா தெரப்பி வந்து அகைன் நம்ம ப்ராக்டிகல் செஷன்ஸ்ல பிளண்டிங்ஸ் அல்லது காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற போட்டிருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, இப்போ நம்ம இந்த பிளண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம பயோசால்ட் பயோசால்ட்ல காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பேச்சுலர் ரெமடிஸ் இதுல நம்ம காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல நமக்கு பொதுவான மருத்துவ முறைகள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு கோல்டு இருக்கும் அல்லது ஃபீவர் இருக்கும். அப்போ நம்ம ஃபார்மசிக்கு போகும்போது ஃபீவர் இருக்குன்னு சொல்லி கேட்போம். அவங்க என்ன கேட்பாங்க, ஃபீவருக்கு அடுத்து உங்களுக்கு வந்து கோல்டு இருக்கா, இருமல் வருதா, பாடி பெயின் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் கேட்டு அப்ப நமக்கு ஃபீவருக்கு மட்டும் இல்லாம அந்த ஃபீவருக்கு சார்ந்து ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய மத்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நமக்கு டேப்லெட்ஸ் அல்லது ஏதோ சம் டானிக் அப்படிங்கிற பேர்ல கொடுப்பாங்க. அப்போ அப்போ நம்ம அன்றாட லைஃப்ல வந்து அந்த மாதிரி வந்து சிறிய வயதுல இருந்து நம்ம அன்றாட அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில தான். ஒரு சில இடங்கள்ல மட்டும் என்ன சொல்லுவாங்க, கோல்டுன்னு கேட்டா கோல்டுக்கு மட்டும் கொடுப்பாங்க, ஹெட்ஏக்னா ஹெட்ஏக் மட்டும் கொடுப்பாங்க. பட் அந்த அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹெட்ஏக்கு கொடுக்கக்கூடிய அதே ஒரு டேப்லெட் தான் பார்த்தோம்னா ஒரு சில இடங்கள் வந்து கோல்டு கொடுத்துருப்பாங்க, காஃபுக்கும் அதே டேப்லெட் தான் சொல்லுவாங்க, பாடி பெயினுக்கும் அதான் சொல்லுவாங்க, ஃபீவருக்கும் அதான் சொல்லுவாங்க. அப்போ ஈவன் தான் வந்து ஒரே ஒரு டேப்லெட்டா இருந்தாலுமே அது மல்டிபிள் சிம்டம்ஸ் அல்லது மல்டிபிள் டிசீஸ் அல்லது மல்டிபிள் பிரச்சனைகளுக்கும் சிங்கிள் ரெண்டு ஒரே ஒரு பில்ஸ் தான். ஆனா அந்த ஒரு பில்ஸ்ங்கிறது நமக்கு அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு வேலை செய்யும். அப்போ ஒரு பில்ஸ் ஒரு பிரச்சனைக்கு மட்டும்ன்றது இல்லாம ஒரே பில்ஸ் தான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். அல்லது பல்வேறு டேப்லெட்ஸ்ங்கிறது ஒட்டுமொத்தமாக பல்வேறு பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு 2 to 3 டேப்லெட்ஸ் அப்படிங்கிறதே கொடுப்பாங்க. ஸோ நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் மோர் தென் ஒன் அப்படிங்கிற கேட்டகரியில பொதுவாக நாம சிறிய வயதுகள்ல இருந்தே ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயங்கள நாம கேள்விப்பட்டிருக்கோம் அல்லது அதோட வழக்கப்பட்டிருப்போம். அது போல இந்த அரோமா தெரப்பியில் இருக்கக்கூடிய இந்த அரோமா ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்னதான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆயில்ஸும் வந்து பல்வேறு விதமான உடல் சார்ந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் இது பிளண்டிங்ஸா நம்ம பார்க்கும்போது அல்லது காம்பினேஷன்ஸாக பார்க்கும்போது நமக்கு ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கணும் போது கண்டிப்பா அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனையும் இருக்கும், அல்லது மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கும்போது உடல் சார்ந்த பிரச்சனையும் இருக்கும். அதே போல உடல் சார்ந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு சிம்டம்ஸ் அப்படிங்கிறதுல மல்டிபிள் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். மனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சேம் தான். ஒருத்தவங்களுக்கு பயம் இருக்கும், கவலை இருக்கும்,
துக்கம் இருக்கு, அந்த மாதிரி வந்து ஒரு சில காம்பினேஷன் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது பிளண்டிங்கா கம்பைண்டா தான் இருக்கும். அப்போ நம்ம அதை எஃபெக்டிவா வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு மருத்துவ முறையா இருந்தாலும் அதுல வந்து பிளண்டிங்ஸ் அல்லது காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற மெத்தடாலஜி நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அரோமாவை பத்தி நம்ம என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுதோ அதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது செப்பரேட் கான்செப்ட். நம்ம சிம்டம்ஸ் பேசிஸ்ல, டிசீஸ் பேசிஸ்ல மல்டிபிள் அரோமா ஆயில்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அப்போ ஒரு அரோமா ஆயில நம்ம செலக்ட் பண்ணிட்டு அது என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சிங்கிள் அரோமா ஆயிலா கொடுக்கலாம். நமக்கு அந்த மாதிரி அரோமா ஆயில் இருந்து அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்காம சிம்டம்ஸ் பேசிஸ்ல இருந்து எந்த அரோமா ஆயில செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்வேஸ் வி நீட் டு கோ ஃபார் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அரோமா ஆயில்ஸ். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் அரோமா ஆயில்ஸ் அல்லது பிளண்டிங்ஸ் ஆஃப் அரோமா ஆயில்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம தியரிட்டிக்கல் செஷன்ஸ் பார்க்கும்போதே பார்த்து இருந்திருப்போம். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம். ஸோ இந்த மாதிரி மேஜரான விஷயங்களுக்கு வந்து என்னென்ன அரோமா ஆயில்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ மட்டும் நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக பெண்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் ஸ்கின் கேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களோட நம்ம இன்றைய செஷன் அப்படிங்கிறது ஒரு 8 o'clock முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, இப்போ ஒருத்தவங்க வந்து உடல் அளவிலோ மனதளவிலோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி தியரிட்டிக்கல் செஷன் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். அப்ப என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா நாம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்று நம்ம பார்க்கும்போது கிரானிக் ஆக்ஸ் அண்ட் பெயின்ஸ், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வலிகள், கட்டிகள், இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது நாட் ஒன்லி நமக்கு உடல் சார்ந்த வலிகள் மட்டும் கிடையாது, மனம் சார்ந்த வலிகளும். சொல்லுவாங்க இல்லையா, மனுஷனுக்கு அப்படியே ரொம்ப வலிக்குது சார், எனக்கு உடல் ரொம்ப வலிக்குது, உடல் அங்கங்க எனக்கு வலிக்குது, முழுவதுமா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிளஸ் இந்த மாதிரி நீண்ட நாட்களாக சிலப்ப நீண்ட நாட்கள் என்ன எப்படி சார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் 7 daysக்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து லென்த் ஆஃப் பீரியட் அப்படிங்கிறது அதிகம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம ஆவரேஜா கிரானிக் வெர்சஸ் அக்யூட் அப்படின்னு சொல்லி பிரிச்சோம் அப்படின்னா ஆவரேஜா ஒரு 3 to 6 monthக்கு மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நாம அதை கிரானிக், நீண்ட நாட்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இன்னும் அடுத்த கட்ட லெவலில் நோக்கி போனோம் அப்படின்னா 1 வருடங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய எந்தவித மனம் சார்ந்த, உடல் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைகள் நமக்குள்ள இருந்தாலும் அல்லது உபாதைகள், வலிகள், நோய்கள் இருந்தாலுமே அனைத்து விஷயங்களுமே நம்ம கிரானிக் கேசஸ் அப்படிங்கிற ஃபார்மட்ல தான் நம்ம பார்க்கணும். இப்போ மினிமம் 7 days அப்படிங்கிறது ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா 3 to 6 months, எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மோர் தென் 1 month, அதாவது 1 year. அப்போ 1 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நமக்கு கிரானிக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி 1 வருடங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய எந்த வித பிரச்சனையாக இருந்தாலுமே நாம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கப்படுவோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். உடல் அளவுல இருந்தாலும் சரி, மனதளவுல இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் வந்து ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனையோ அல்லது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையோ அப்படிங்கிற பெயர்களை வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போகுது சார். அப்போ கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக நமக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5 years, 10 years, ஈவன் 20 years, ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு கூட அடுத்த ஜென்ரேஷன் வரையில எல்லாம் தொடரக்கூடிய கேசஸ் எல்லாம் கூட வந்து நிறைய இருக்கும். அப்போ நம்ம அந்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் நம்ம மோர் தென் 1 yearக்கு மேல போகக்கூடிய எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலுமே அது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ உடல் அளவிலும் மனதளவிலும் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக கான்ஸ்டிபேஷன் அல்லது டயேரியா, மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னு சொன்னா அல்லது வந்து அடிக்கடி மோஷன் சரியா போக முடியுதுன்னு சொன்னாலும் சரிதான், அல்லது அடிக்கடி மோஷன் போறாங்க, லூஸ் மோஷன் அல்லது டயேரியா மாதிரியான விஷயங்கள்.
அதாவது மலம் கழிப்பது, காலை கடன் கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து ரொம்ப லென்த் ஆஃப் டைம்ல வந்து 2 days ஒன்ஸ் தான் போறாங்க, 3 days ஒன்ஸ் போறாங்க, அல்லது ஒரு நாள்ல அவங்க போறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து மலங்களை வெளியேற்றுறாங்க அப்படின்னு சொன்னா கான்ஸ்டிபேஷன். இதே டயரியாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 to 3 times போகலாம். ஆனா இவங்க நிறைய டைம் போற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு முறை போனாங்க அப்படின்னு சொன்னாலும் அது சரியான லெவல்ல இல்லாம ஒரு லூஸ் மோஷன் ஃபார்மேட்ல போகக்கூடிய டயரியா மாதிரி இருந்தாலும் சரிதான். இது மாதிரி அடிக்கடி ஒருத்தவங்க வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு, அல்லது தொடர்ந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு, அல்லது தொடர்ந்து வந்து அடிக்கடி லூஸ் மோஷன் போகுது, டயரியா ஆகுது அப்படின்னு சொன்னாலுமே அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ஃபர்கெட்ஃபுல்னஸ். எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால ரொம்ப ஈஸியா வந்து மறக்க முடியல அல்லது விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கப்படுவார்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக இந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வகுப்பு எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா, சார் மறந்துடணும் சார், மறக்காம இருந்தா ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. உடல் அளவிலும் மன ரீதியான உறவு முறைகளிலும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் அதை நம்ம மறக்காம ஒரு தீவிரமான தன்மையோட நம்ம மைண்ட் அண்ட் பாடிக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள். எதர் இங்க மறக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், அல்லது வந்து ரொம்ப எளிமையா வந்து எல்லா விஷயங்களுமே மறந்துடுறாங்க, எதுவுமே பெருசா வந்து ஞாபகமே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே 2 விஷயங்களும் நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு நம்ம ரெமெடிஸ் கொடுத்துருந்தோம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days வந்து எடுத்தாங்க. அகைன் ஒரு 3rd day 4th day வந்து சரியா வந்து எடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்கும்போது மறந்துட்டேன் சார், ஞாபகம் இல்லை, ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்னன்னா அந்த ஒரு அவங்க ஹெல்த் கான்சியஸ்க்கு வந்து அவங்களே வந்து அவங்க இந்த ரெமெடிஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுலே வந்து அவங்க வந்து மறந்துடுறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவர்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிறு வயதுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது படிப்படியா வந்து என்ன காட்டும் அப்படின்னா உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் பல்வேறு பிரச்சனைகளை வந்து காட்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க அதிகமாக ஞாபக மறதி இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி மனம் சார்ந்த உடல் சார்ந்த விஷயங்களை நம்ம மறக்காமே அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இருந்தாலுமே சரி, இந்த 2 விஷயங்களுமே நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணும். அடுத்ததாக ஹெட்ஏக்ஸ் அண்ட் மைக்ரைன்ஸ். அடிக்கடி தலைவலி வருது சார், மைக்ரைன் இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னாலே சிம்பிளா என்ன சொல்லலாம், மைக்ரைன், சைனசிட்டிஸ், சைனஸ் என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலுமே அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத ரிலீவ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா கண்டிப்பாக சரியாகும். அதுக்கு அடுத்தது லேக் ஆஃப் எனர்ஜி ஆர் ஃபோக்கஸ். இதுல அந்த லேக் ஆஃப் எனர்ஜி அல்லது ஃபோக்கஸ் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ், ஒரு விஷயத்தை மிக எளிமையாக மறந்து போதல், இந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட இந்த ஃபோக்கஸ், லேக் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயமும் 2மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனா இதுல நமக்கு இந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிஷனல் விஷயமும் வந்து ஆட் ஆகும். அப்போ ஒருத்தவங்க உடல் அளவிலும் மனதளவிலும் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க, எனர்ஜி இல்லாத மாதிரியே ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலும், அல்லது உண்மையான பிசிக்கல் பாடி வந்து பெருசா வந்து எனர்ஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்களும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நம்ம இங்க எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விட்டமின் டேப்லெட்ஸ் சாப்பிட்றது, இல்ல வந்து காய்கறியில இருந்து சத்தான உணவுகளை சாப்பிட்றது அப்படிங்கிறதுலாம் இங்க பெரிய விஷயமே கிடையாது. நான் இதை முடிச்ச உடனே ஒரு ஸ்லைடு வந்து ஷோ பண்றேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இருந்து மட்டுமே நமக்கு பிரதானமான சத்துக்கள் கிடைக்குது அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சாப்பிட்டா மட்டும்தான் எனர்ஜி கிடைக்கும், உணவு எடுத்தா மட்டும்தான் எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறது நினைச்சிட்டு இருக்கோம். பட் உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய 1/3 மட்டும்தான் நமக்கு. அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த 2 மடங்கு எனர்ஜி எல்லாம் எங்க இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத அடுத்த ஸ்லைட்ஸ் நான் ஷோ பண்ணும்போது ரொம்ப கிளியரா தெரியும். அதுக்கடுத்தது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், இல்ல வந்து மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது ஆண்மை குறைவு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய செக்ஷுவல் டிசைர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஒரு சிலர் வந்து ரொம்ப செக்ஷுவல் ஈடுபாடுகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாம இருப்பாங்க. இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல இருந்தாலுமே நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து நம்ம
கான்ஸ்டிபேஷன், டயேரியான்னு பார்த்தோம், ஃபர்கெட்ஃபுல்னஸ் பார்த்தோம் இல்லையா? அதே போல இங்கேயும் வந்து அளவுக்கு அதிகமாக செக்ஷுவல் ஈடுபாடுகள் இருந்தாலும் சரி, அல்லது அளவுக்கு குறைவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தாலுமே அவர்கள் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ எய்தர் மன மனதளவிலும் இருக்கலாம் அல்லது உடல் அளவிலும் இருக்கலாம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த கிட்டத்தட்ட வந்து டைஜஷன் ப்ராப்ளம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே டைஜஷன் ட்ராக்ல இருக்க சம்மந்தப்படக்கூடிய எந்த விதமான விஷயங்களும் வந்து ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாலும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுக்குள்ள வருவாங்க. அதுக்கடுத்து வந்து கழுத்து பகுதி மற்றும் முகம், ஜா, கன்னம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாயை திறந்து ஒரு சில நேரங்களில் வந்து கொட்டாவி விட்டாங்க செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஜாலைன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து ஸ்டக் ஆயிடும். ஒரு சில இடங்களை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப அந்த ஃபேஸுக்குள்ள அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடவே இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப இறுக்கம். அந்த ஃபேஸுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சதை, ரத்த நாளங்கள், அந்த அங்க இருக்கக்கூடிய கிளான்ஸோட அமைப்புகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இறுக்கமாயிடும். இறுக்கமாகும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்டிஃப் ஆயிடும். இது நாட் ஓன்லி ஃபார் ஜா, ஃபார் ஆல்சோ நெக். இப்ப யாருக்கெல்லாம் வந்து அடிக்கடி கழுத்து வந்து சுளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு, கழுத்து வந்து திருப்பவே முடியல, நார்மலா ஆவரேஜா வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்னு சொல்லி எந்த அளவுக்கு வந்து பொதுவாக கழுத்தை வந்து நம்ம திருப்பி வளைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோ அல்லது லெஃப்ட் அண்ட் ரைட்டோ வந்து நெக் வந்து நம்ம சரியா வந்து ரொட்டேட் பண்ண முடியல, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அல்லது வந்து நம்ம வளைக்க முடியல அப்படின்னு சொன்னாலும், ரொம்ப ஸ்டிஃபா இருக்குன்னு சொன்னாலும் அடிக்கடி நெக் ஸ்டிஃப்னஸ் வரக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்போம், நெக்குக்கு மசாஜ் பண்றோம் சார், பிசியோதெரப்பி பண்றோம், ஆயில் அப்ளை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நெக்குக்கு நம்ம பல்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம், அல்லது நெக்குக்கு பெல்ட்டை போட்டுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கிரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு நம்ம எது வேணாலும் நம்ம இன்டர்னல் ஆக்ஷன்ல கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஸ்டிஃப் ஜா நெக்னஸ், ஸ்டிஃப் ஜா நெக் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளம் வந்து படிப்படியாக சரியாகும். அதுக்கடுத்தது ஸ்லீப்பிங். இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு உடல் சார்ந்து மனம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்லீப்பிங் மட்டும்தான். ஒண்ணு அளவான தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது. அப்படி அளவான தூக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கு அந்த சவுண்ட் ஸ்லீப்னு சொல்லக்கூடிய நல்ல உறக்கம் என்பது இருக்காது. ஒருத்தவங்க 8 மணி நேரம் தூங்குறோமான்னு கேட்டா ஓகே சார் 8 மணி நேரம் தூங்குறோம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 8 மணி நேரம் வந்து ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூங்கியிருப்பாங்களா, ஒரு சவுண்ட் ஸ்லீப்பா இருந்திருக்குமா அப்படின்னா அங்க அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். 8 மணி நேரம் தூங்கணும் சார், ஆனா எந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப ரிலாக்ஸா தூங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆனா 8 மணி நேரம் தூங்கினான்னா சரியா தூங்குற மாதிரியே ஃபீலிங் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் தூங்குறதுக்கு நேரம் இல்லைன்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு 4 மணி நேரம் தூங்கணும் சார், 6 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கான்ட்ராடிக்டா இன்னொருத்தவங்க எப்படி இருப்பாங்க, 10 மணி நேரம், 12 மணி நேரம், டே நைட் ஃபுல்லா அடிக்கடி தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமா தூங்கினாலும் சரி, அல்லது தூக்கமே சரியா வரமாட்டேங்குது சார், நைட்ல தூக்கமே வரமாட்டேங்குது, இன்னும் ட்ரை பண்ணி பாக்குறோம், ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறேன், ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. ஸ்டார்டிங்ல 1 or 2 பில்ஸ் எடுப்பாங்க, தூக்கம் வரும். அப்புறம் 3 to 4 பில்ஸ் எடுப்பாங்க படிப்படியா ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம். அப்புறம் 3 to 4 பில்ஸ் எடுத்த பின்னாடி கூட அவங்களுக்கு தூக்கம்ங்கிறது வராது. இப்போ அதிகமாக தூங்கக்கூடிய நபர்களும் சரி, குறைவாக தூங்கக்கூடிய நபர்களும் சரி, அல்லது தூங்கக்கூடிய அதனுடைய தன்மையே வந்து அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சவுண்ட் ஸ்லீப்பா வந்து இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னாலுமே அவர்கள் அனைவருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனையா இருக்கலாம் அல்லது தெரியாத பிரச்சனைகளா இருக்கலாம். எனவே உடல் அளவிலும் மனதிலும் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து யூஸ் ஆஃப் ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ் டு ரிலாக்ஸ். இது நாட் ஓன்லி வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு இருக்கக்கூடிய பிரதானமான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ரொட்டீனா நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பேட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும் பேட் ஹேபிட்ஸ் கிடையாது. நம்ம அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்ம செய்யறோமோ ரிலாக்ஸேஷன் ஆகுறதுக்காக அத்தனை விஷயங்களும் நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம் அப்படிங்கிற ரெஃப்ளெக்ட் பண்ணோம். ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றதுக்காக சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க் பண்ற மாதிரி, பெயிண்டிங் ஒர்க் பண்ற மாதிரி,
கிராஃப்ட் ஒர்க் இதெல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் சின்ன சின்ன கோர்சஸ் ஜாயின் பண்ணுவாங்க, அல்லது வந்து செய்வாங்க. கேட்டா ஸ்ட்ரெஸ் வந்து நான் நல்லா ரிலீவ் ஆயிட்டேன், இதை பண்ணும்போது எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான பிரச்சனை வந்து சரியாயிடுச்சு, 1 வீக் தான் போயிட்டாங்க, நான் கத்துக்கிட்டவள வந்து செஞ்சுட்டு இருந்தேன், ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாட் ஓன்லி ஃபார் பேட் ஹேபிட்ஸ் லைக் வந்து ஆல்கஹால், ட்ரக்ஸ், ஸ்மோக்கிங் மட்டும் கிடையாது, ட்ரிங்கிங்ஸ் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவர்கள் எல்லாருக்குமே கூட ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒருத்தர் வந்து சார் நான் வந்து அதிகமா எனக்கு ஊர் சுத்துறது பிடிக்கும் சார், எனக்கு நான் ஊர் சுத்தணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே பார்ட்டி அதுன்னு சொல்லி போனோம் அப்படின்னா எனக்கு வந்து அப்படியே ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும், அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் எப்படிங்கிற மாதிரி யார் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பண்றதுக்காக வந்து ஒரு நீட்டர்ல நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரியே இல்லாம ஒரு விஷயத்த நாடி அந்த விஷயத்த செஞ்சா மட்டும்தான் அல்லது பார்த்தா மட்டும்தான் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடுவாங்க ஒரு சிலர், கேட்டா இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் அப்பதான் எனக்கு ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து நிறைய வந்து பாட்டு கேட்பாங்க, பாட்டு கேட்டா தான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க, அப்பதான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற பேர்ல காலையிலே எந்திரிச்சு இந்த சாண்டிங் பண்றது, மந்த்ராஸ் பண்றது, மேனிஃபெஸ்டேஷன் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அந்த ஒரு உணர்வு ரீதியான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மெடிடேஷன் பண்ணேன் சார், ஒரு 1/2 மணி நேரம் பண்ணேன், ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்க, அல்லது மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். காலையில இருந்து நான் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் ரிலீஜியனா சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். பொதுவா வந்து எல்லா விஷயங்களுக்குமே வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி அப்படியா இது இல்லைன்னா இப்படிதான் நடந்துடும் செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட. இப்போ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம என்னென்னலாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் ஃபாலோ பண்றோமோ அத்தனை விஷயங்களும் நாம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் இருப்பாங்க காமெடி சேனல்ஸ் மட்டும் பார்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் மூவிஸ் மட்டும் பார்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப பிரைமரி நியூஸ் மட்டுமே பார்ப்பாங்க. அப்படின்னா ஒரு பர்டிகுலர் திங்ஸ்ல வந்து ரொம்ப இன்வால்மெண்டா இருக்கக்கூடியது. அப்ப அது நம்ம அறிவு ரீதியா தேடுறோம் அப்படிங்கிறது செகண்டரி. ஆனா அப்படி அதை பார்த்தா மட்டும்தான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கு, காமெடி சேனல்ஸ் பார்த்தா எனக்கு ரிலாக்ஸா இருக்கு, நியூஸ் சேனல் வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் எல்லோருமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும். நாட் ஓன்லி இங்க ஷோ பண்ணிருக்க மாதிரி ஆல்கஹால், ட்ரக்ஸ், ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அப்ப ரிலாக்ஸேஷனுக்காக நாம பிரத்யேகமாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், அல்லது இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணா மட்டும்தான் அல்லது செஞ்சா மட்டும்தான் நமக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே அத்தனை நபர்களுமே நாம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம், இதை தெரிந்தோ தெரியாமலோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் அல்லது வெயிட் கெயின். அன்னைக்குன்னா வந்து நிறைய சாப்பிடுவாங்க ஆனா வெயிட்டே ஏற மாட்டாங்க, ஒரு சில கம்மியா சாப்பிடுவாங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதாவது வந்து அந்த சரியான எக்ஸாக்ட் அந்த க்ளூ அல்லது ரீசன் எல்லாமே வந்து வெயிட் லாஸ் ஆகுறது அல்லது வெயிட் கெயின் ஆகுறது, இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுமே நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நேச்சரை வந்து குறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இத்தனை நாள் வரையில் நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம், சார் எனக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது சார், நான் எப்பவுமே ஜாலியா இருப்பேன் சார், ஒரு நான் 4 பாட்டு கேட்டுட்டு வைப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அவங்க எது அந்த ரிலாக்ஸேஷனுக்காக வந்து அவங்க என்ன மெத்தடாலஜி வந்து அதிகமா சூஸ் பண்றாங்களோ அதுவே நமக்கு காட்டக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஐ திங்க் வந்து ஸ்ட்ரெஸ் பத்தி வந்து நமக்கு கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் a minute. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், இதுல நமக்கு இந்த ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எனர்ஜி, அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு ஃபுட்ல இருந்து எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது நம்முடைய
அறியாமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்க்ளூடிங் இந்த ஃபுட் அப்படிங்கிறது வந்து நம்ம வாட்டர் இன்டேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் குறிக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம சுவாசிக்கக்கூடிய காற்று. இந்த மாதிரி நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, அந்த காற்றை வந்து நம்ம எப்படி சுவாசிக்கிறோம், அதே மாதிரி நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரதானமான அந்த எனர்ஜி அல்லது ஆற்றல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பொதுவாக சொல்லக்கூடிய தச வாழுக்கள். பட் ஒரு சில மருத்துவ ரீதியா பார்த்தோம் அப்படின்னா 12 வாழுக்கள், 12 நாடிகள், 14 நாடிகள், 14 வாழுக்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. பட் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா தச வாழுக்கள், தச நாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த தச வாயுக்கள் அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பிரதானமான வாயு அப்படிங்கிறத நமக்கு இந்த பிராணசக்தின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த சுவாசிக்கக்கூடிய காற்று. பட் ஆனா இந்த நம்ம உள்ளுக்குள்ள வந்து சுவாசிச்சதுக்கு பின்னாடி பல்வேறு நிலைகளாக இந்த மாதிரி அடுத்தடுத்த 9 வாயுக்களாக மாறி நம்மளுடைய பல்வேறு மனம் சார்ந்த, உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த இயக்கங்களுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல வந்து ஷோ பண்ணியிருப்போம். முடிஞ்ச நாகைன்னு வந்து ஒரு முறை ஷோ பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அருவமா ஆயிலே வந்து நம்ம தியரிட்டிக்கல் செஷன் பார்க்கும்போது பார்த்துருந்ததுதான் இல்லையா? இப்போ மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடியது பிராணன், கீழிருந்து மேல் நோக்கி போகக்கூடியது உதானன், மேலிருந்து கீழ் நோக்கி செல்லக்கூடியது அபானன். அப்போ மேலிருந்து கீழாக நோக்கி போகுது அப்படின்னு சொன்னா எஸ்கிரீஷனரி சிஸ்டம், கழிவு நீக்கங்களை வெளியேற்றுறது அபானன். நம்ம கீழிருந்து மேலாக போச்சு அப்படின்னு சொன்னா உதாரணம். அப்ப இந்த உதாரணம் அபானன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆப்போசிட் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அதே நிலையில வந்து நமக்கு மேல் இருந்து இந்த காஸ்மிக் மாதிரி வந்து நமக்கு உச்சம் தலையிலிருந்து வரக்கூடிய இந்த வாய் தான் வந்து பிரதானமாக பிராணவாயின்னு சொல்லக்கூடியது. அதாவது உச்சந்தலை அப்படிங்கிறத விட தலைப்பகுதி தான். ஏன்னா இப்ப நம்ம தலைப்பகுதியில தான் நமக்கு என்ன இருக்கும், மூக்குங்கிறது இருக்கும், ஃபேஸ், இந்த தலை, இது எல்லாமே வந்து இப்ப தலைப்பகுதியில் மூக்கு வழியாகவும் சுவாசிப்போம். நம்ம சிறு குழந்தைகள், பிறந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா உச்சி எல்லாம் வந்து துடிக்கும். உச்சி வழியாகவும் அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம சுவாசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல நம்ம இன்டேக் பண்ணிட்டு இருப்போம். இது அனைத்துமே நமக்கு பிராணசக்தி அப்படிங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ணும். அடுத்ததாக சமானம். இதான் வந்து நம்ம இந்த 7 சக்கராஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேர்ட் சிஸ்டம்னு சொல்லி இருக்கக்கூடிய நாபி சக்கரம் அல்லது மணிப்பூரக சக்கரம் அல்லது சோலார் பிளக்சஸ், சோலார் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து வயிற்று பகுதி, வயிற்று வந்து மேலும் கீழுமாக தொப்புல சுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அனைத்து விஷயங்களுக்கும் காரணம். அடுத்ததாக வியானன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மேலவும் கிடையாது, கீழவும் கிடையாது, ஒரே இடத்துல சுத்துறதும் கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் சென்று வரக்கூடிய ஒரு அற்புதமான வாயு, வியான வாயு. கிட்டத்தட்ட இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிளட் அப்படின்னு சொல்லலாம், ரத்தம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரத்தம் வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலான பகுதிகள் உடல்ல வந்து எல்லா இடங்களுக்குமே வந்து சென்று வரும் இல்லையா? அது போல இந்த வியான வாயுனுடைய தன்மைகளும் உடலை வந்து பிரதானமான பகுதிகளை கவர் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்போ நாம ஒரு பிரீத்திங் பண்றோம் சார், 3:30 எந்திரிக்கிறோம் இல்லையா? 3:30 எந்திரிக்கிறோம், ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம், இல்லை வந்து மெடிடேஷன் பண்றோம், இல்லை வந்து ஏதோ விஷயங்களை வந்து பண்றோம்னு வைங்களேன், ஒரு ஸ்பிரிச்சுவலா வந்து ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்றோம், இல்லை வந்து தனக்கு தானே வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தேடி கண்டுபிடிக்க, தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணிட்டாங்க, அல்ல யாரோ ஏதோ ஒருத்தவங்க சொல்றாங்க, அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம். எந்த மாதிரி எத்தனை விஷயங்களா இருந்தாலும் அங்க நம்ம சரி செய்யக்கூடியது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பிராணசக்தியை மட்டும்தான் நம்ம அங்க சரி செய்வோம். ஆனா இந்த அபானன் வந்து எப்படி செயல்படணும், இந்த வியானன் எப்படி செயல்படணும், உதாரணம் எப்படி செயல்படணும், சமானன் எப்படி செயல்படணும்,
இது வந்து நம்ம ஒரு மேஜரான ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 வாயுக்கள் மட்டும்தான். இது மட்டும் இல்லாம ரிமைனிங் 5 வாயுக்களும் இந்த ரிமைனிங் 5 வாயுக்கள் மொத்தமா சேர்ந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஜஸ்ட் a minute. ஸோ இந்த மாதிரி இந்த பிரதானமான 5 வாயுக்கள் மட்டும் இல்லாம ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 வாயுக்களும் நாம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு ஆரோக்கியமான தன்மையில இருக்கும். இதை வந்து சிம்பிளா நம்ம என்ன போட்டிருப்போம் அப்படின்னு சொன்னா அரோமா தெரப்பி அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம ஸ்டார்டிங் வந்து தியரிட்டிக்கல் பார்ப்பதற்கு முன்னாடி அல்லது அரோமா தெரப்பிக்கான அந்த வகுப்பு விளம்பரங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அன்லாக் இன்னர் பீஸ் வித் எவ்ரி பிரேக். அப்ப நம்ம ஒவ்வொரு சுவாசத்திலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த அமைதி நிலைத்தன்மை பேர் ஆனந்தம் எப்படி வேணா இருக்கலாம், அந்த பீஸ்ஃபுல்னஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அன்லாக் பண்றோம். அப்ப இந்த அமைதியா இருக்கிறதும் அமைதி இல்லாம இருக்கிறதும் ரெண்டுமே நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதை நம்ம வந்து ஒவ்வொரு பிரீத்லயும் வந்து நம்ம அரோமா தெரப்பி ஆயில் ஃபார்மட்ல வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது அந்த இன்னர் பீஸ்ங்கிறத அன்லாக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஒவ்வொருத்தருக்குமே இந்த உடல் சார்ந்து அறிவு சார்ந்து மனம் சார்ந்து அந்த அமைதியான தெளிவான தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தியரிட்டிக்கல் செஷன்ல பார்த்துருந்தோம். ஸோ அப்போ என்னன்னா இந்த பிரீத் சுவாசம்ங்கிறதும் எந்த அளவுக்கு வந்து ஒரு வைட்டல் ரோல் வந்து பிளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு பயோசால்ட் எடுக்கிறோம் சார், அல்லது ஒரு உணவு எடுக்கிறோம், ஒரு மருந்து எடுக்கிறோம், ஒரு மருத்துவம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாமே எப்படி எடுப்போம் அப்படின்னு சொன்னா ஃபுட் அப்படிங்கிற ஃபார்மெட்ல தான். உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற பெயர்கள் எடுப்பாங்க. ப்ளஸ் சப்ளிமெண்ட்ஸ் டயட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விதங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் அதுல இருந்து மட்டும்தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னா கிடையாது. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல இருந்து கிடைக்கும். ஆனா அந்த சுவாசிக்கக்கூடிய காற்று அப்படிங்கிறது நாம எர்லி மார்னிங் எந்திரிச்சு வந்து மந்திரங்கள் சொல்றது, தியானம் பண்றது, அல்லது ஒரு சில ஆன்மீக முறைகளை வந்து ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது. அது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சுவாசிக்கக்கூடிய காற்று மட்டும்தான். அது அந்த தச வாயுக்கெல்லாம் ஒரே ஒரு வாயு, பிரதானமான வாயு, முதன்மையான வாயுன்னு சொல்லக்கூடிய அந்த பிராணசக்தின்னு சொல்லக்கூடிய பிராணவாயு மட்டும்தான். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த வைட்டல் 5 வாயுக்கள்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 வாயுக்களும் சரி, அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ரிமைனிங் 5 வாயுக்களும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரிமைனிங் இருக்கக்கூடிய 9 வாயுக்களும் நாம சுவாசிக்கிறது மட்டும் கிடைக்கிறது கிடையாது. நாம எப்படி வந்து சிந்திக்கிறோம், எப்படி வந்து நம்ம பாடிக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறோம், எப்படி வந்து நம்ம பாடிக்கு வந்து ஆக்டிவேஷன் கொடுக்குறோம், அதே மாதிரி அது எந்த மாதிரியான உணவுகளை எடுக்கிறோம், எந்த மாதிரி சிந்திக்கிறோம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பொறுத்து தான்
ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 9 வாழ்க்கைகளுடைய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே வந்து ஒரு அறிவியல் ரீதியா நம்ம ஓடிடுறோம், அல்லது ஆன்மீக ரீதியா வந்து ஓடிடுறோம், கடவுள் காப்பாத்துவாரு, இல்ல வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் குரு காப்பாத்துவார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அல்லது அறிவு ரீதியா தேடி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, சார் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க சார், காசு கொடுத்தா மிஷின் ஒரு சர்ஜரி பண்ணிட்டோம்னா அப்படியே ஹெல்தி ஆயிடுவோம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது அது ஓரளவுக்கு உண்மையாவே இருந்தாலும், உண்மையான ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய உடல், அறிவு, மனம் இந்த மூன்றையும் நம்ம எப்படி வந்து இணக்கமான தன்மையில வைக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான ஃபாரெவர் நிரந்தரமான ஆரோக்கியம் அப்படிங்கிறது. நாம கத்துக்கக்கூடிய நம்முடைய அறிவோ, நாம வந்து அளவுக்கு அதிகமாக பிலீவ் பண்ணக்கூடிய அறிவியல் சார்ந்த அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களோ கிடையாது. நமக்கான முழு நாம மட்டும்தான். ஜஸ்ட் மினிட். சாரி. ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு சுவாசிக்கிறதுனாலயோ, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுனாலயோ, ப்ரே பண்றதுனால மட்டுமோ நமக்கு உடல் அளவிலும், மனதளவிலும், அறிவு ரீதியாகவும் ஒரு ஆரோக்கியமான தன்மைகளை அடைய முடியுங்கிறது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலுமே, பெரும்பாலான விஷயங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வெற்றியை கொடுப்பதில் தவறுகிறது அப்படிங்கிறது நம்முடைய அனுபவ ரீதியாக, ஆராய்ச்சி ரீதியாக பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப நமக்கு உணவும் முக்கியம், சுவாசமும் முக்கியம். அதற்கடுத்து இந்த லோயர் பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மின்காந்த சக்தின்னு சொல்லக்கூடிய நமக்கு பிரதானமாக பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, இந்த புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்ததாக இந்த காஸ்மிக் எனர்ஜி சொல்லக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த ஃபிளவர் ரெமடிஸ்ல சொல்லுவோம் இல்லையா, இ ஸ்கொயர் பிடி. இ ஸ்கொயர் பிடிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த இ ஸ்கொயர் பிடின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நமக்கு இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறதுல ஆகும். இது இந்த காஸ்மிக் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து டைரக்ட் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு உடல், அறிவு, மனம் சார்ந்த விஷயங்களுக்கு பிரதானமாக நம்ம வந்து பேசிக் மட்டும் தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். பிரதானமாக இத்தனை விதமான வகைகளில் நமக்கு ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்குது. ஈவன் இன்க்ளூடிங் சன்லைட். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அடக்கி இருக்கும். வெறும் உணவு மட்டும் கிடையாது, வெறும் சுவாசம் மட்டும் கிடையாது, வெறும் அறிவு மட்டும் கிடையாது, மனம் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இன்னும் நூற்றுக்கணக்கான பல்வேறு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு பிரதானமாக இந்த அரோமா ஆயில் அப்படிங்கிறது நம்ம இன்ஹேல் பண்றோம்,
அப்படின்னு சொல்லும்போது அந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறோம் உள்வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த பிரீத் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு இந்த அரோமா ஆயில் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். இதே வந்து நம்ம எக்ஸ்டர்னலா வந்து குளிக்கிற ஆயில் எடுக்கிறோம் சார் அல்லது மசாஜ் பண்றோம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது கிட்டத்தட்ட நமக்கு இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிற ஃபார்மெட்லயும் வேலை செய்யும். ஒரு சில அரோமாயில்ஸ் எல்லாம் வந்து இன்டர்னல் டேக்கிங்ஸ் இருக்குதான். பட் அது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரை வந்து நமக்கு லோக்கல் ஃபார்மெட்ல தான் வந்து இந்த அரோமாயில்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு இன்டர்னல் டேக்கிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அரோமாயிலை பொறுத்தவரை நம்ம ஃபுல்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால ஃபுட் அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து நம்ம அந்த ஃபுட் அப்படிங்கிற அடிப்படை இன்டர்னல் டேக்கிங்ஸ் வந்து எப்போ அரோமாயில இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரிஜினலா வந்து கிடைக்குது நமக்கு அப்படின்னு சொல்லும்போது மட்டும் நம்ம இன்டர்னல் டேக்கிங் எடுத்துக்கலாம். அப்ப கிட்டத்தட்ட என்னென்ன விஷயங்களை கவர் பண்ணோம் அப்படின்னா பிரீத்திங் கவர் பண்ணும், ஃபுட் கவர் பண்ணும், காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கறத கவர் பண்ணும். இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறதே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அரோமாயில் வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்றோம் மசாஜ் மாதிரி பண்றோம் அப்படின்னு சொன்னா மசாஜ் மாதிரி பண்ணிட்டு நம்ம சன்லைட்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 விதமான எனர்ஜிகளை இந்த அரோமாயில் அப்படிங்கிறது நமக்கு கவர் பண்ணும். அல்லது இத்தனை விதமான ஃபார்மேட்ல தான் அரோமாயில் அப்படிங்கிறது நமக்கு உடல் சார்ந்த அறிவு சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஐ திங்க் வந்து எல்லாருக்கும் வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி. சரி, இன்னும் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதான். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு டைரக்டா நம்ம பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த மாதிரியான அரோமாயில்ஸ் எந்த மாதிரியான பிரச்சனைக்கு வரும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள போகலாம். பொதுவா இந்த ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அரோமா ஆயில்ஸ் தனியா பயன்படுத்திக்கலாம் அல்லது பிளண்டிங்காகவும் பயன்படுத்திக்கலாம். இதுல பிரதானமா பார்த்தோம் அப்படின்னா லாவெண்டர் அப்படிங்கிறதும் அதுக்கு அடுத்ததாக லாங் யாங் இந்த டாட் மாதிரி போட்டு கவர் பண்ணியிருப்போம் பார்க்கும்போதே தெரியும். இதெல்லாம் வந்து நமக்கு அந்த டாப் பிரைமரி அரோமா ஆயில்ஸ் லாவெண்டர் அண்ட் லாங் லாங். அதுக்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா ரோமன் ஷமலில் வெட்டிவேர் ஸ்வீட் மார்ஜோரன் வெலரியன் ரோஸ் சீடர்வுட் சாண்டல்வுட் இந்த மாதிரியான அரோமா ஆயில்ஸ் நம்ம ஸ்லீப்பிங் சார்ந்திருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி இதுல நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அரோமா ஆயில்ஸ் நம்ம பிளண்டிங் மெத்தட்ல நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம். இதே நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம் அரோமா ஆயில்ஸ்ல வந்து எந்தெந்த மெத்தடாலஜி எல்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது அதே மாதிரி நம்ம ப்ராக்டிகல் செஷனுடைய அடுத்தடுத்த வகுப்புல எல்லாம் இருந்துச்சுன்னா அதுலயுமே வந்து நம்ம நிறைய விஷயம் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து ஃபார் எனி ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் இப்போ இந்த ஸ்லைட்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அரோமா ஆயில்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருப்போம் இல்லையா, ஸ்ட்ரெஸ் அந்த ரிலேட்டபிள் நேச்சர்லேயே வரக்கூடிய ஆங்ஸைட்டி. இதுல ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அகைன் நமக்கு என்ன வருது லாவெண்டர் அண்ட் லாங் லியாங். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீப்பிங் டிசார்டர்லேயே வந்து பார்த்துருப்போம். லாவெண்டர் வந்திருக்கும், அதுக்கடுத்தது லாங் லாங். இப்போ ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு தூக்கம் வந்து குறைவாகவோ அதிகமாகவோ இருக்கும். அல்லது சரியான தூக்கமா இருந்தாலும் நமக்கு அது போதுமான தூக்கமான நிம்மதியான தூக்கமாக இல்லாமல் இருக்கும். அதனால நம்ம இந்த பிரைமரி அரோமா ஆயில்ஸ் சொல்லக்கூடிய லாவெண்டர் லாங் லாங் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். அதோட சேர்த்து ஜெரேனியம், கிளாரிசெஷ், பெர்கமெட், ஆரஞ்சு, நெரோலி இவை அனைத்துமே நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எடுத்துக்கலாம். ஆங்ஸைட்டி பொறுத்தவரையில பார்த்தோம் அப்படின்னா தைம், லெமன், லெமன் கிராஸ், பச்சோலி அண்ட் ரோஸ் இந்த 5 விதமான அரோமா ஆயில்ஸ் அப்படிங்கிற ஆன்சைட்டி சார்ந்த விஷயங்களுக்கு இதை நம்ம என்னென்ன மெத்தடாலஜி எல்லாம் சொல்லியிருக்கோமோ அந்த மெத்தடாலஜில எதுல வேணாலும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஹோப் வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ வரையிலும் நம்ம பார்த்தது வந்து எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.